தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன. நீண்ட இழுபறிக்கு பிறகு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூரில் தமிழிசை போட்டியிடுகிறார். சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன், கோவை வடக்கு வானதி சீனிவாசன், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி போட்டியிடுகிறார். முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிடுகிறார். வேளச்சேரி அசான் மௌலானா, பென்னாகரம் ஜி.கே. தமிழ்குமரன், பொன்னேரி துரை சந்திரசேகர் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு கிழக்கு கோபிநாத் பழனியப்பன், கடலூர் சந்திரசேகரன், அறந்தாங்கி ராமச்சந்திரன், நாங்குநேரி ரூபி மனோகரன் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்தார். பெரம்பூர் வேட்புமனுவில் எந்த வழக்கும் இல்லை என்று தெரிவித்திருந்த விஜய் திருச்சி கிழக்கில் பதிவு செய்த மனுவில் தன் மீது 2025ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் பெரம்பூர் தொகுதி வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் விஜய் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தால் இந்த நிலை மாறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவுகள் உட்பட எந்த ஒரு விவரத்தையும் 21 முதல் 23ஆம் தேதி வரை 48 மணி நேரத்திற்கு காட்சிப்படுத்த தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. வாக்குச்சாவடி பகுதியில் தேர்தல் நேரத்திற்கு 48 மணி நேரம் முன்னதாக கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது. தமிழகத்தில் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு இருப்பதால் 21ஆம் தேதி முதல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று தேர்தல் நடைபெறும் மற்ற மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு முன்னதாக இந்த விதிமுறை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,850 ஆகும். சவரனுக்கு 800 உயர்ந்து 1,10,800க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் ஏதும் இன்றி 1 கிராம் 250க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000க்கும் விற்பனையாகிறது. 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் நாளன்று ஊதியத்துடன் பொது விடுமுறை அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டு 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி வருகிற 9ஆம் தேதி அசாம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி தமிழகத்திலும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தலும் நடக்க இருக்கிறது. 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் 5 மாநிலங்களிலும் தேர்தல் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுப்பு, அதாவது பொது விடுமுறை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்திற்கு வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில்
கொளத்தூரில் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று புகார் கொடுக்கப்பட்டது. அனைவருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க டிஜிபி தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் கடிதம் எழுதியிருந்தார். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த வெங்கடராமன் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் காவல் உயர் பயிற்சியக டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அவர் உடனடியாக பொறுப்பேற்றார். தாம்பரம் காவல் ஆணையர், மதுரை காவல் ஆணையர், மேற்கு மண்டல ஐஜி ஆகியோரையும் தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் இன்று முதல் வழக்கம் போல் ரயில்கள் இயக்கப்படுகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் திட்டமிட்ட தேதிக்கு முன்னரே முடிக்கப்பட்டதால் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே வழக்கம் போல் பழைய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்பட்டன. இதனால் இனி பயணிகள் சிரமப்பட வேண்டிய நிலை இல்லை என்பதால் மகிழ்ச்சியில் உள்ளனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளான புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததன் மூலம் அவர் இந்த உலகின் பாவங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார் என்று கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையாக இந்த நாள் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. வளைகுடா நாடுகளில் உள்ள 8 பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் 1 மாத காலமாக நீடித்து வரும் நிலையில் ஈரானின் கராச் நகரை தெஹ்ரானுடன் இணைக்கும் பாலத்தை அமெரிக்கா தாக்கி அழித்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலால் கோபமடைந்த ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள 8 பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அழிக்கப் போவதாக அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரன்பீர் கபூரின் ராமாயணா படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர் ராமராகவும், நடிகை சாய் பல்லவி சீதையாகவும், நடிகர் யாஷ் ராவணனாகவும் நடித்துள்ள திரைப்படம் ராமாயணா. இத்திரைப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த ஆண்டின் இறுதியில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.